ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திராண்டவரே, 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 ஸ்தோத்திராண்டவரே. இந்த 21 நாள் ஜெபத்தில் இந்த 16வது நாள் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை நீர் ஆளுகை செய்து ஒவ்வொரு நாளும் நடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இந்த நாளிலேயும் தேவனுடைய நடத்தல் எங்களோடு இருக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நீர் எங்களை ஆளுகை செய்து எங்களோடு இடைவிடுவீராக. உம்முடைய கரத்தில் எங்களை தருகிறோம், தாழ்த்துகிறோம். நீரே பொறுப்படுத்தல் நடத்துவீராக. எல்லா துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடு. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போ, இதய விருப்பம் நிறைவேற்றுவார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போ, இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போ, அவரே எல்லாம் வாய்க்கச் செய்வார். மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அதிசயங்களை செய்கிறவர் அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிரா நிற்பவன். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஆதரவாயிருக்கிறவர் அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அவரே நம்மை
அவரே நம்மை ஆதரிக்கிற தேவன், அவரை நம்மை ஆராதிக்கிற தேவன், அவரை நம்மை ஆராதிக்கிற தேவனாக இருக்கிறார். அவரை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவர் நம்மை ஆதரிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். நீரே வழி, நீரே வள்ளி, நீரே சத்தியம், நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் ஜீவனன்றோ. சொல்லுங்க, நீரே என் ஜீவனன்றோ. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நான் உந்தன் பிள்ளை என்றோ. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். ஜீவ நீருற்று நீர்தானே, எனக்கு ஜீவ நீருற்று நீர்தானே. உந்தன் மேல் தாகம் கொண்டே, உந்தன் மேல் தாகம் கொண்டே. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். நல்ல மேய்ப்பன் நீர்தானே, எனக்கு நல்ல மேய்ப்பன் நீர்தானே. நான் உந்தன் நாட்டுக்குட்டி, நான் உந்தன் நாட்டுக்குட்டி, நான் உந்தன் நாட்டுக்குட்டி. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். சொல்லுங்க. அன்பே, அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். ஓ ஆமென். அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அவரை நோக்கி பார்க்கணும், அவரை நோக்கி பார்க்கணும், அவரை நோக்கி பார்க்கணும். இருக்கிற இடத்துல கண்களை மூடி, ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் சொல்லுங்க. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஓ அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. சொல்லுங்க பார்க்கலாம். உமக்கே ஆராதனை, உமக்கே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. சொல்லுங்க பார்க்கலாம். அடைக்கலமானவரே, படைகளின் ஆண்டவரே, அடைக்கலமானவரே,
படைகளின் ஆண்டவரே. இடுக்கண் வேலையில இடுக்கண் வேலையிலே ஏற்ற துணை நீரே. ஏற்ற துணை நீரே. உமக்கே சொல்லுங்க ஆராதனை. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. சொல்லுங்க. அரியணையில் வெற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை செலுத்துகிறோம். பக்கம் நின்று வலுவூட்டுகிறீர், பக்கம் நின்று வலுவூட்டுகிறீர். இந்த வார்த்தை சொல்லுங்க. பாதுகாத்து பாதுகாத்து பலப்படுத்துகிறீர், பக்கம் நின்று வலுவூட்டுகிறீர், பாதுகாத்து பலப்படுத்துகிறீர். தீமை அணுகாமல் காத்து சேர்த்துடுவீர் பரலோகம், சேர்த்துடுவீர் பரலோகம். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருக்கிறவரே, உமக்கே ஆராதனை செலுத்துகிறோம். ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே உமக்கே உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம், ஆராதனை செலுத்துகிறோம், ஆராதனை செலுத்துகிறோம். இந்த 16வது நாள்ல பரிசுத்த ஆவியானவரே, எங்களுடைய ஆராதனை கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இனிமேலுமாக பரிசுத்த ஆவியானவர் தாமே நீர் எங்களை ஆளுகை செய்து வழிநடத்துவீராக, எங்களோடு பேசுவீராக. கரத்தலை ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். நீரே ஆளுகை செய்து நீரே பொறுப்பெடுத்து வழிநடத்துவீராக. எல்லா துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவனை நாம் மையப்படுவதாக. இந்த 21 நாள் ஜெபத்தில் டே 16 16வது நாளில் நாம் தேவ சமூகத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம்
இந்த 16வது நாளில் தியானிக்க போகிறோம். வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து, நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். This is what the Lord says. Stand at the crossroad and look. Ask for the ancient paths. Ask where the good way is and walk in it, and you will find rest of your souls. But you said, we will not walk in it என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. ஆவிக்குரிய லைஃப், ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். 16வது நாளில் இருக்கிறோம். இந்த 21 நாள் ஜபத்தில் ஆவியானவர் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய காரியத்தை எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக நம்மோடு ஒவ்வொரு நாளும் பேசி கொண்டிருக்கிறார். இந்த 16வது நாளில் ஆவியானவர் சொல்லுகிற அருமையான வார்த்தை, பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, நம்முடைய ஆவிக்குரிய பாதைக்கு, ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு, ஸ்பிரிச்சுவல் வேக்கு, ஆவிக்குரிய வழி, ஆவிக்குரிய பாதை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு நல்ல வழிகள் எங்கே என்று பார்த்து அதிலே நடக்க வேண்டும். பார்க்குற வழியெல்லாம் போகிறதில்ல. பார்க்குற வழியெல்லாம் நல்ல வழிகள் என்று நினைத்து கொண்டு நாம் நடக்கக்கூடாது. பேசுகிற மனிதர்கள் எல்லாம் இனிமையாக பேசுகிறார்கள் என்பதற்காக அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சரியாக இருப்பாங்கன்னு நம்ம தீர்மானிச்சிருக்கக்கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய லைனுக்கு, ஆவிக்குரிய பாதையில் அவர்கள் எப்படிப்பட்ட ஆவிக்குரிய நிலையில் இருக்கிறார்கள், அவர்கள் நம்மை நல்ல வழியில் நடத்துவார்களா, நல்ல வழியில் நம்மோடு கூட நடப்பார்களா, நடவுங்கள், நல்ல வழி எது என்று பார்த்து நடவுங்கள். நல்ல வழியில் அவங்க என்ன நடத்துகிறாங்களா, அவங்க நடந்துட்டுருக்காங்களா, அவங்க என்ன நல்ல வழியில் நடத்துகிறாங்களா, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சரியாக நடத்துகிறாங்களா, இல்லை என் ஆவிக்குரிய வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவங்க தொந்தரவாக இருக்காங்களா. ஆண்டவர் சொல்கிறா பாருங்க, அப்படிப்பட்ட பாதையிலே நீங்கள் நடக்கும் பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிம்மதி இருக்க மாட்டேங்குது நிறைய நேரம். என்ன பிரச்சனை தெரியுமா? நாம் சரியான ஆட்கள் கூட நடக்கலை. சரியான ஆவிக்குரிய ஆட்களோடு நாம் இருக்கும் பொழுது நமக்கு இளைப்பாறுதல் ஆத்மாவுக்கு கிடைக்கும். நிறைய நேரம் ஐயா சாமி விட்டுருங்கப்பா, இது தயவுசெய்து வேண்டாம் சாமி அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா நம்மளுடைய ஆவிக்குரிய லைனும் அவங்களுடைய ஆவிக்குரிய லைனும் ஒத்து போக மாட்டேங்குதுன்னு அர்த்தம். இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடவுங்கள் என்று வசனம் சொல்லுது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நல்ல வழி என்று எது என்று பார்த்து நடவுங்கள். அந்த நாட்களை, பூர்வ நாட்களை நினைத்து, தேவன் நம்மை தெரிந்து கொண்ட நாட்களை நினைத்து, என்னை அழைத்த நாட்களை பார்த்து, என்னை தேவன் எப்படி அழைத்தார், என்னை எப்படி தெரிந்து கொண்டார், நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன், எந்த நிலையில் ரட்சிக்கப்பட்டேன், எப்படியாக நான் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தர் என்னை எப்படியாக நடத்தினார், யார் மூலமாக என்னை நடத்தினார், எப்படியாக நடத்தப்பட்டது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்ம வேற ஒரு நிலைக்கு வந்திருந்தாலும் பூர்வ நாட்களை நினைத்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும், விசாரித்து அவைகள் எவைகள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய லைஃப்பில் நம்மளைய இன்னும் அதிகமாக ஸ்ட்ரென்த்தனாக ஆண்டுடைய பாதையில் நடத்துவதற்கு இது பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் சொல்கிறார், ஆண்டுடைய வார்த்தை தான் சொல்லணும். ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கணும்னா இதை நீ செய்யணும்ப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இளைப்பாறுதல் கிடைக்கணும்னா நீ இதெல்லாம் செஞ்சு தான்ப்பா ஆகணும். நல்ல வழி என்னன்னு பாரு, பூர்வ நாட்களை பாரு, யார் கூட நடக்கணும் அவங்கள கூட நட. ஆனால்
அடுத்த கடைசி லைனில் என்ன போட்டிருக்குது, ஆண்டவர் தெளிவாக சொன்னாலும் நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். we will not walk in it என்று சொல்லுகிறார்கள். எங்களால் அதில் நடக்க முடியாது. எங்களால் நீங்கள் சொல்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையிலெல்லாம் எங்களால் நடக்க முடியாதுங்க. நீங்கள் சொல்கிற கண்டிஷன் அப்ளை எல்லாம் எங்களால் செய்ய முடியாதுங்க. நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் வாழ முடியாதுங்க. எங்கள் இஷ்டப்படி தாங்க நாங்கள் வாழுவோம், எங்கள் இஷ்டப்படி தாங்க நாங்கள் போவோம். பூர்வ நாட்கள் சொன்ன ஆண்டவர் சொன்ன பூர்வ நாட்கள்லாம் நாங்கள் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க. இப்போ நாங்கள் எப்படி வாழணும் அப்படி தாங்க நாங்கள் வாழுவோம். இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு டிஸ்டர்பன்ஸ், தொந்தரவாக இருக்கிறது. நல்லா கவனிக்கிறீங்களா? இந்த 16வது நாளில் உபாகமம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிற வார்த்தையை கவனித்து பாருங்கள். பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாக சென்ற வருஷங்களை கவனித்துப்பார், உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான், உன் முன்னோர் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். எங்கள் தகப்பன்கிட்ட கேட்குறோம், எங்கள் தாயிட்ட கேட்குறோம், எங்கள் மூப்பர்கிட்ட கேட்குறோம், எங்கள் முதியவர்கிட்ட கேட்குறோம், அவங்களும் சொல்லித்தராங்களா? சொல்லித்தரதில்ல. நிறைய விஷயங்களை சொல்லித்தராதனால தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்னன்னே தெரியாமல் போயிடுச்சு. சொல்லி கொடுத்தாலும் நாங்கள் அதில் நடக்க மாட்டோம், கேட்க மாட்டோம், எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை சரி செஞ்சுக்க மாட்டோம், விரும்பவில்லை, நீங்கள் இதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாக சென்ற வருஷங்களை கவனித்துப்பார், எப்படியெல்லாம் உங்களை நடத்தி வந்தேன் என்பதை கவனித்துப்பார். புரியலையா? உனக்கு புரியலையா? தகப்பனை கேளு. எந்த தகப்பன்? பரலோக தகப்பனை கேளு. உலகத்தில் இருக்கிற தகப்பனை கேட்கலாம். சில தகப்பன்மார்கள் அருமையாய் நடத்துகிறார்கள் பிள்ளைகளை. சில தகப்பன்மார்கள் பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கிறான். தகப்பனாக இருக்கிறதுக்கே அவன் தகுதி இல்லை. அவன்கிட்ட போய் கேட்டால் எப்படி அவன் நம்மளை நடத்துவான்? ஐயோ, இருக்கிறது உருப்படாமல் போயிடும், அவ்வளோதான். நல்லா கவனிங்க. நமக்கு இருக்கிற ஆவிக்குரிய தகப்பன்கிட்ட கேட்கணும். ஆவிக்குரிய தகப்பன் பாஸ்டர்கிட்ட கேட்கணும். ஆவிக்குரிய தகப்பன் சபையில் இருக்கிற மூப்பர்கிட்ட கேட்கணும். அவர்கள் உங்களுக்கு பூர்வ நாட்களை அறிவிப்பார்கள். தலைமுறை தலைமுறை என்னங்கிறத அவங்களுக்கு சொல்லித் தருவாங்க. நல்ல வழி எதுன்னு அவங்க உனக்கு சொல்லித் தருவாங்க. தீமையான வழிகளை சொல்லித் தருகிறவர்களுக்கு போய் சிக்கிக்கொள்ளாதீங்க. உங்கள் காது அதில் மாட்டிக்கக்கூடாது. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை பாதையே வீணாக போயிடும், ஆவிக்குரிய வாழ்க்கையே வீணாக போயிடும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நல்ல வழி எது என்று கேட்டு அறிந்து அதில் நடவுங்கள். அப்போ தான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை செம்மையாக இருக்கும். கரெக்டாக சொல்கிறா பாருங்க, கேளுப்பா கேளு, அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். நிச்சயமாக சொல்லுவார்கள். நான்லாம் சொல்லிட்டு தான் இருக்கேன், ஒவ்வொரு நாளும் சொல்லிகிட்டு இருக்கேன். நிறைய சொன்னேன், கேட்டவர்கள் ஓகே, கேட்காதவர்கள் நிறைய பேர் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க, போயிட்டே தான் இருக்காங்க. ஒன்றும் பண்ண முடியாது. கேட்குறவன் தப்பித்து கொள்வான் ஆவிக்குரிய வாழ்க்கையில், கேட்காதவன் ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு விலகிடுவான். ஏன்னா வசனம் சொல்லுது, அவர்கள் உங்களை நல்ல வழியில் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கணும். பூர்வ நாட்கள் சிந்திச்சு நல்ல வழி எதுன்னு கேட்டு தகப்பன்கிட்ட கேட்டு தகப்பன் சொல்வதை கேட்டு அந்த பாதையில் தேவ வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கணும். ஈசாக்கு அப்பாட்ட கேட்குறான், அப்பா நெருப்பு இருக்குது, விறகு இருக்குது, கட்டை இருக்குது, எல்லாம் இருக்குதுப்பா, பலிக்கான ஆடு எங்கப்பான்னு கேட்டான். ஒரு நல்ல தகப்பன் அருமையான பதில் சொல்கிறார், மகனே இது எல்லாம் நமக்கு தெரியும்டா, எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு, அந்த பலிக்கான ஆட்டை தேவன் பார்த்துக்குவாருடா அப்படின்னு அவங்ககிட்ட சொன்ன உடனே அவன் அமைதி ஆயிட்டான். ஏன்னா என் தகப்பன் என்னை சரியான காரியத்தில் தான் என்னை நடத்துவார் என்பது ஈசாக்குக்கு தெரிந்திருந்தபடினால், அறிந்திருந்தபடினால், புரிந்திருந்தபடினால். இப்போ இருக்க பிள்ளைங்களாக இருந்தால் நீ சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது. நீ என்னமோ ஆண்டவர் பார்த்துக்குவாங்கிறாரு. கடந்த நாட்களே ஒருத்தரை சந்தித்தேன். அவர்கள் சொன்னார்கள்,
அவர்கள் கிறிஸ்தவர்கள்தான். ஆண்டவருடைய பிள்ளையாய் வளர்ந்து திருமணம் செய்து அவர்களுக்கு பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறது. அந்த பிள்ளைகள் கல்லூரி படித்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் இந்த விசுவாசத்தை பற்றி சொல்லும் பொழுது சில பிரச்சனைகள், போராட்டங்கள் அவங்க குடும்பத்தில் வந்தபோது அந்த சகோதரி விசுவாசத்தோடு இருக்கணும்ப்பா, ஜோம் பண்ணுப்பா, அதெல்லாம் நடக்கும்ப்பா அப்படின்னா அவங்களுடைய பிள்ளைகள் சொல்கிறாங்க, என்ன நீ சும்மா விசுவாசன்ட்டு இருக்கிற, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறார் ஆண்டவர், இதில் நீ விசுவாசம் சும்மா எதையாவது உளறிட்டு இருக்கிறிய நீயே, அதெல்லாம் பேசாதங்க கிட்ட அப்படின்னு அந்த பிள்ளைகள் சொல்லுகிறார்கள். அப்படி இல்லைடா, அவங்க சொல்கிறாங்க, அப்படி இல்லைடா, அப்படியெல்லாம் பேசக்கூடாதுடா, ஆண்டவர் கிரியை செய்வார். பூர்வ நாட்கள் இதுதான், எங்கள் நாட்கள்லாம் நாங்கள் பார்த்தோம், எங்கள் நாட்களில் இதை அனுபவித்தோம், இது நடக்கும், வெயிட் பண்ணு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய பிள்ளைகள் அதெல்லாம் கேட்குறதுக்கு தயாராக, அதை பற்றி பேசாதீங்கம்மா அப்படிங்கிறாங்க. நான் அதை பார்த்து வருத்தப்பட்டேன். ஏன்னா இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு பூர்வ நாட்கள் என்னென்னு தெரியல, கர்த்தர் நடத்தி வந்த நடத்துதல் என்னென்னு புரியல, தெரியல. நாம் எந்த பாதையிலே கர்த்தர் நம்மை நடத்தினார், ரட்சித்தார், நல்ல வழி எது என்று பார்த்து அதிலே நடவுங்கள் என்று சொன்ன வார்த்தையை கேட்டு எந்த விதமான எதிர்பேச்சு பேசாமல் நடந்து போயிட்டு இருந்தோம். ஈசாக்கு அப்படியே அமைதியாகி அப்படியே போகிறான். அங்கே பலிக்கான ஆடு அப்படின்னு பார்த்தா நான் தாங்கிறது அவனுக்கு தெரியாது. தகப்பன் அவனை தூக்கி கட்டையெல்லாம் அடுக்கி ஈசாக்கையும் மேலே படுக்க வச்சுட்டாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், பலிக்கான ஆடு நான் தாங்கிறது தெரியாமல் அவனை படுக்க போட்டும்பொழுது அமைதியாக தான் படுத்திருந்தான். தகப்பன்ட்ட கேளு, தகப்பன் உனக்கு சொல்லி கொடுப்பான். அதே மாதிரி பிள்ளை தகப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தபடினால தான் அமைதியாக இருந்துச்சு. நீங்கள் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏசாயால சொல்லப்படும், பரலோக தகப்பன் பிதா குமாரனா இயேசு கிறிஸ்து அனுப்பும் பொழுது வசனம் சொல்லுது, அவர் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல வாய் திறவாமல். அங்கே ஈசாக்கு, இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்தை கேட்டு நடந்து நல்ல வழி எதுன்னு நட, அப்படியே நடக்கிறார், அதன்படி செய்கிறார், அதன்படி நடக்கிறார். பூர்வ நாட்களை நினச்சி பார்த்து தேவனுடைய பாதையை பார்த்து, அதான் வசனம் சொல்லுது. சங்கீதம் 119 105 சங்கீதம் 119 சங்கீதம் 105 வசனத்தில், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. கவனிச்சிங்களா? இதுதான் வசனம் என்னுடைய வாழ்க்கைக்கு ஆவிக்குரிய கால்களுக்கு தீபமாக இருக்கிறது, என்னுடைய ஆவிக்குரிய பாதைக்கு இது வெளிச்சமாக இருக்கிறது. அதுதான் நீ அதில் நடங்க அப்படின்னு வசனம் சொல்லி பூர்வ நாட்டில் சிந்திச்சு அதில் நல்ல வழி எதுன்று அறிந்து அதில் நடக்கணும். வசனத்தை புரிந்து அது என்னன்னு புரிஞ்சு அறிஞ்சு நடக்கணும். புரியலையா? தகப்பன்ட்ட கேளு, புரிஞ்சுக்கோ, அதன்படி நட. நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வாழாத, ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ இழந்துருவ. இந்த 16வது நாளில் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற காரியம். எனக்கு நிறைய வழிகள் இருக்குது, எனக்கு யோசிக்கிறதுலாம் நிறையா இருக்குது. நீதிமொழிகள் 14:12 சொல்லப்படுது. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, எனக்கு இதுதான் சரி இதுதான் தப்பு அப்படின்னு நான் ஒன்று நினச்சிக்கிட்டு போயிட்டுருக்கிறேன். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, எனக்கு இது செம்மையான வழி அப்படின்னு நான் நினச்சி போயிட்டுருக்கிறேன், உண்டு. ஆனால் வசனம் சொல்லுது, அதன் முடிவோ மரண வழிகள், அதன் முடிவோ மரண வழிகள். நிறைய நேரம் அந்த வார்த்தையை கேட்டு நடக்காதனால தான் மரண வழிகள், வலி வேதனை, பெயின், மரண மரண பெயின் ரெண்டையும் நான் சந்திச்சிட்ருக்கிறேன். நிறைய விஷயத்தை கேட்காம நான் போடுறனால இன்றைக்கி இந்த 16வது நாளில் ஆண்டவர் சொல்கிறாரு, தயவு செய்து என் சொல்லை கேளுங்கப்பா, உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள என் சொல்லை கேட்டு நட. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், எபிரேயர் 12:1, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம்.
புரிகிறதா உங்களுக்கு என்னென்னு? எத்தனையோ தடவை இந்த வசனத்தை வாசித்திருக்கோம், தியானிச்சிருக்கிறோம். இந்த வார்த்தை நமக்கெல்லாம் ரொம்ப ஃபெமிலியரான வார்த்தை. எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நம்ம ஓடிட்டே இருக்கணும். பூர்வ நாட்களை யோசி, தேவனை யோசி, நல்ல வழியை பாரு, அதில் போ, நடவுங்கள். ஆனால் நீங்களோ நடக்க மாட்டேன் என்று சொல்லுகிறீர்களே. இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நடக்கிறதுக்கு பழகுப்பா, நடகு, பொறுமையோடு ஓடக்கடவோ. யோவான் 12:35 சொல்லப்படுகிறது. யோவான் 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இன்னும் கொஞ்ச காலம்தான் ஒளி உங்களிடத்தில் இருக்கும். இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு, இருளில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இந்த ஒளி உங்களோடு இருக்கிற வரைக்கும் அந்த வெளிச்சத்தில் நடங்க, இருளில் மாட்டிக்காதீங்க. இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் என்னதென்று அறியாமல் இருக்கிறான். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது நமக்கு? எரேமியா 6:16 பூர்வ நாட்கள் நினச்சிப்பார், நல்ல வழி எதுன்னு கேட்டு தெரிந்து அறிந்து புரிந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதில் நடங்குங்க, அதில் நடக்க பழகுங்க, கர்த்தர்கிட்ட கேளுங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். நடக்க மாட்டேன்னு சொல்லாதீங்க, நடந்து பழகுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையை இப்படி நடத்துங்க என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. 7ஆம் வசனம், அந்த வார்த்தை நல்ல கவனிங்க. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே, பூர்வ நாட்கள் அப்போ எப்படி ஏற்றுக்கொண்டீங்களோ அதே மாதிரியே, இப்போ சூழ்நிலை மாறிடுச்சு, நான் வளர்ந்துட்டேன், நான் அப்படி ஆகிட்டேன் இப்படி ஆகிட்டேங்கிறதுனால பூர்வத்தை மறந்துடக்கூடாது, வந்த பாதையை மறக்கக்கூடாது. தேவன் தெரிந்து கொண்ட நோக்கம், தேவன் அபிஷேகத்தை மறந்துடக்கூடாது. அபிஷேகித்த நாள், தேவன் என்னை தெரிந்து கொண்ட நாள், தேவன் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்து ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்த நாள், எல்லாத்தையும் மறந்து தூக்கி வீசிட்டு போயிடுறான் ஒரு செகண்டில். அதுதான் மனுஷனுடைய மிகப்பெரிய பிரச்சனையே. ஆண்டவர் தான் சொல்கிறார், அவைகளை மறக்காமல் நீங்கள் கர்த்தராகி கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும், நீ எப்படி ஏற்றுக்கொண்டியோ அதே மாதிரி இன்னும் டீப்பாக வேறு கொண்டவர்களாகவும், கீழே ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக போடு. அடுத்தது அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும், கீழே போட்டதில் பத்தாது, மேலே ஸ்ட்ராங்கான பில்டிங்கை கட்டுப்பா. யாருக்கு மேலே? அவர் மேலே, அவருக்குள், ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள், அவருக்குள். அடுத்தது நடந்து கொண்டு, யாருக்குள்ள? அவருக்குள். எங்கேயாவது மனுஷனுக்குள்ளே நடந்து போட்டிருக்கா? இல்லை எங்கேயாவது உலகத்துக்குள்ளே இப்படி அப்படி நடந்து போட்டிருக்கா? இல்லை, அவருக்குள் நடந்து கொண்டு. இந்த வார்த்தையெல்லாம் படிக்கிறோமா? இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு அதன்படி நடக்கிறோமா? அடுத்த லைன், நடக்கிறதில்ல, நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே. எங்கே போதனையெல்லாம் விட்டுட்டு விலகி ஓடி வேறு பக்கம் நடக்க ஆரம்பிச்சிடுறோம். போதிக்கப்பட்டபடியே நடக்கணும். போதிக்கப்பட்டதெல்லாம் தூக்கி உதறி வீசிட்டு போயிடுறோம். போதிக்கப்பட்டபடியே உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலப்பா விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதில் நீங்கள் பெருகணும்னு கர்த்தர் சொல்கிறார். பெருகணும். We want to increase. We want to increase in our spiritual life. ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெருகணும்னு கர்த்தர் சொல்கிறார். இந்த 16வது நாளில் பூர்வ நாட்கள், பூர்வ வழிகள் எதுவென்று அறிந்து புரிந்து அவைகளில் நடக்க வேண்டும். விசாரித்து கேட்டு நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதில் நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். நாங்களோ நடக்க மாட்டோம்னு சொல்கிறோம். இல்லை, சொல்லக்கூடாது, நாங்கள் அதில் நடக்கணும். இந்த 16வது நாளில் ஆவியானவர் நம்மக்கிட்ட சொல்கிற வார்த்தை தான். பூர்வ நாட்களை நினைத்து பார்த்து ஆண்டுடைய வழியில் நடப்போம். அவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நல்ல வழியில் நடத்துகிறார். தீமையான வழியில் நடத்துகிற தேவன் அல்ல.
நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நல்ல வழியில் நடப்போம். தேவனோடு கூட ஐக்கியப்படுவோம், உறவாடுவோம். தேவன் நம்மை இன்னும் அதிகமாக நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? பரலோக தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த 16வது நாளில் நீர் எங்களோடு பேசுகிற வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையின் மூலமாக பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் சரியான பாதையில் நடக்க தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல வழி எது என்று பார்த்து அறிந்து சிந்தித்து அதிலே புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு நடக்க எங்களுக்கு நல்ல இருதயத்தை, நல்ல ஞானத்தை, நல்ல செவியை கேட்டு அதன்படி நடக்க தேவன் உதவி செய்வீராக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உடைய கரத்தில் எங்களை தருகிறோம், தாழ்த்துகிறோம். நீர் ஆளுகை செய்து வழிநடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.